இன்றைக்கி சாதம் வடித்தாச்சு. அரைச்சி விட்டு சிக்கன் குழம்பு செய்கிறதுக்காக சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, பட்டை, சோம்பு, கிராம்பு, கொஞ்சம் கசகசா, அப்புறம் 2 துண்டு தேங்காய், இதெல்லாமே போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கிறேன். ஏதாச்சும் விட்டு போச்சான்னு தெரியல. பூண்டு, சிக்கன் குழம்புக்கு பூண்டு மட்டும்தான் போடுவேன். அது எல்லாம் வதக்கிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் அரிசி, அப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தழை, இது எல்லாமே எண்ணெய் விடாமல் வறுத்தாச்சு. இதை பொடி பண்ணிக்கணும். தனியாக சின்ன ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கணும். இதை தனியாக அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு அப்புறம் கறியை வதக்கி விட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வதக்கி விட்டு இந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் அரைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பொடியும் போடணும். இந்த பொடி பாதி தான் போட்டேன். இதுவே சரியாக இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா மிளகெல்லாம் காரமாக இருக்குது. அப்புறம் அதை நல்லா அப்படியே விட்டுட்டேன். மிச்ச பொடியை நம்ம சாம்பாருக்கும் கூட போட்டுக்கலாம். அது தாளிக்கும் போது நம்ம பெருங்காயம், வெந்தயம் தாளித்தோமா போதும்.